அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். வியாழக்கிழமை இரவு தூங்கும் முன் இதை உங்கள் சமையலறையில் வைத்தால் செல்வம் சேரும். வியாழக்கிழமை என்பது குபேரனுக்குரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை என்பது அன்னை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில், அதாவது வியாழக்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை செஞ்சு வெள்ளிக்கிழமை இரவு அதை கொண்டு இந்த சூட்சமத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தன ஆகர்ஷண சக்தி உண்டாகும், தன தானிய விருத்தி உண்டாகும்னு சொல்லப்படுது. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. பொதுவாகவே ஒரு வீட்டில் பூஜை அறை, சமையலறை, நிலைவாசல் இந்த இடங்களை மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. அப்போ மற்ற இடத்தெல்லாம் குப்பையாக வச்சுக்கலாமா அப்படின்னா எல்லா இடத்தையுமே சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 3 இடத்த மஞ்சள் குங்குமம் பூசி நிறை சொம்புல தண்ணீர் வச்சு நாம் அந்த இடத்த மங்களகரமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வமும் நிரந்தரமாக குடியிருக்குங்க. அது மாதிரி எந்த வீடு வாசனை மிகுந்த வீடாக இருக்குதோ அந்த வீட்லேயும் குபேரனுடைய முழு அருளும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வீட்டில் கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அது மாதிரி துணிகளை ரொம்ப சேர்த்து வைக்கிறது, அப்புறமா மடிச்சுக்கலாம், இப்போ மடிச்சுக்கலாம், மடித்த துணியை அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் வீட்டில் சோஃபாவும் சேரும் பார்த்திங்கன்னா துணி போடுற ஒரு இடமா தான் இருக்கும். துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது மேலே தான் போட்டிருப்பாங்க. யாராவது வந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு போய் வேறு ஒரு பக்கம் போட்டு வைப்பாங்க. அப்படி செய்யவே கூடாது. எந்த வீட்டில் பார்க்குற இடமெல்லாம் துணியாக கிடக்கும் அந்த வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டு சரியாக செஞ்சோம் அப்படின்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு நிரந்தரமாக இருக்குங்க. சரி, இந்த வியாழக்கிழமை இரவு நம்ம சமையலறையில் வைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன? முதல்ல வியாழக்கிழமை நைட்டு அடுப்பை நல்லா தொடச்சிட்டு அடுப்பு மேலே பச்சரிசி மாவால் ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வைக்கணும். இன்னொரு கிண்ணத்தில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது ரெண்டையும் அந்த அடுப்பு மேலே வச்சிடணும். வெள்ளிக்கிழமை காலை எழுந்ததும் அந்த அக்ஷயம்னு எழுதுனீங்க இல்லையா, அந்த பச்சரிசி மாவு, இந்த கல்லுப்பு, இந்த மஞ்சத்தூள் 3ஐயும் எடுத்து தண்ணீரில் போட்டு கரைச்சி வாசல் தெளிச்சிடணும். நிலவாசலையும் தெளித்து விடணும், வாசலும் தெளிக்கணும். உங்கள் வீட்டில் தரித்திரம் அறவே நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.